நம்ம மேல வர்ற சாமி எந்த நாள்ல வரும்? எந்த நாள்ல ஊக்கமா பேசும்? எந்த நாள்ல உறுதியா உடல்ல நிக்கும் அப்படிங்கிறதான், இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. தெய்வம் உடல்ல வருது அப்படின்னா, நாம இந்த உடலும், இந்த மனமும் எப்போது சுத்தமா இருக்கோ, அந்த நாட்கள்ல கண்டிப்பா நாம நம்ம தெய்வத்த உணர முடியும். வருஷத்துல 364 நாட்களுமே நம்ம சாமி வருது. நாம சரியா இருக்கோம். உடலும் சுத்தமா இருக்கு, உள்ளமும் சுத்தமா இருக்குன்னா, எல்லா நாட்கள்லயும் தெய்வம் வரும். சரி எதார்த்தத்த பேசுவோமே. உண்மையா நடக்கிற நிகழ்வுகள பேசுவோம். சாமி வர்றது எப்படி அப்படின்னா, தெய்வத்த அழைக்கிறாங்க. குலதெய்வ எல்லையில களரி விழால சாமிய அழைக்கிறது, அழைக்கும்போது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், என் மேல வந்த சாமிக்கு நான் உண்மையா ஒரு சில நாட்கள் இருப்பேன். வெள்ளி, செவ்வாய், சனி இது போன்ற ஏதாவது ஒரு நாட்கள்ல அந்த தெய்வத்துக்காக அந்த நாட்கள்ல என்னைய நானே அர்ப்பணிச்சு, எனக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள விதிச்சு, விரத முறைய நான் மேற்கொள்ளுவேன். அந்த நாள்ல கண்டிப்பா நம்ம சாமிய நம்ம உடல்ல உணர முடியும். சரி, உடல்ல உணர முடியும். உடல்ல உணராட்டினாலும், அந்த நாட்கள்ல அந்த தெய்வம் நம்ம கூட பேசும். கனவுல பேசும். அசரீரி வாக்குகள்ல பேசும். சரி, நடக்கிற நிகழ்வு என்ன? உண்மையான நிகழ்வு என்ன? ஒரு கும்பல ஒரு குலதெய்வத்த சுமக்கிற சாமியாடி இருக்காரு. அந்த சாமியாடி அந்த தெய்வம் வந்த கணம் முதல் அவர் மேல வந்த சாமிக்கு மரியாதை செலுத்தணும். அந்த சாமிக்கு நாம உண்மையா இருக்கணும். நாம அந்த சாமி வரணும்னு நாம எதிர்பார்க்கல. ஆனா அந்த சாமி நம்மகிட்ட வந்துருச்சு. வந்த சாமிக்கு நாம சரியான அடைக்கலம் கொடுக்கணும். அந்த இருப்பிடம் நம்மளுடைய தேகத்தை நாம சரியா சுத்தமா நாம வச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, மாசத்துல 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 4 நாட்கள், ஒரு 5 நாட்கள் அல்லது 1 வாரம் அந்த தெய்வத்துக்காக நாம அர்ப்பணிச்சுருவோம். அந்த நாட்கள்ல நாம சரியா விரதம் இருப்போம். அசைவம் எடுக்க வேணாம். குடும்ப உறவுகள்ல இருந்து கொஞ்சம் நாம தள்ளி இருப்போம் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள, ஒரு சில கட்டுப்பாடுகள அவருக்குள்ள அவரே அத நியமிச்சுக்கிறார். அப்ப என்ன ஆகுது? அவருக்கு ஒரு சில தொந்தரவுகள், ஒரு சில இடையூறுகள் வருது. அப்ப அந்த இடையூறுகள் வரும்போது, அவர் எந்த நாள் அவர் அந்த தெய்வத்துக்காக அர்ப்பணிச்சாரோ, அந்த நாட்கள் மட்டுமே அந்த தெய்வம் அவருக்கு ஏற்படுற அந்த இடையூறுகள கண்ல காட்டிக் குடுக்குது. வாரத்துல 7 நாள்னா எல்லா நாள்லயும் காட்டல. எந்த நாள் ஒரு சனிக்கிழமையா அப்படின்னா, அந்த நாள் அவர் சரியா இருந்திருக்காரு அப்படின்னா, அந்த நாள் மட்டும் அந்த தெய்வம் அவர்ட்ட துடிகொண்டு பேசுது. உண்மையா நடந்தது என்ன? நடக்கப் போறது என்ன? உனக்கு வரப்போற பிரச்சனைகள் என்ன? அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த நாட்கள்ல கனவு மூலியமா அந்த சாமி அவருக்கு தெரியப்படுத்துது. சரிங்க. சாமி பேசுறது கனவின் மூலியமா. சரி, உடம்புல வர்ற சாமி. நான் ஒரு சாமியாடியா இருக்கேன். நான் ஒரு மருளாடியா இருக்கேன். சத்தியமான வழியில நான் நிக்கிறேன் அப்படின்னா, நான் எப்ப அந்த சாமிய அழைக்கலாம் அப்படின்னா, நான் எப்போதும் அந்த தெய்வத்துக்காக பௌர்ணமியா, அமாவாசையா, அல்லது வளர்பிறையா, அல்லது வேற ஏதாவது சுபமுகூர்த்த நாளா, அல்லது வெள்ளிக்கிழமையா, அல்லது செவ்வாய்க்கிழமையா, எந்த நாள் அந்த தெய்வத்திற்காக நான் என்னை அர்ப்பணித்து நான் விரதம் பிடிச்சிருக்கனோ, அந்த நாள்ல அந்த சாமியாடிகள் அந்த தெய்வத்த அழைச்சாங்க அப்படின்னா, அந்த சாமி பரிபூரணமா வரும். அவங்க மூலமா பேசும். இப்ப அன்றைய காலங்கள்ல அருள்வாக்கு சொல்லுவாங்க. எல்லா நாளும் சொல்லிற மாட்டாங்க. வாரத்துல 1 நாள், அல்லது வாரத்துல 2 நாள், அல்லது ஏதாவது ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, இது போன்ற நன்னாட்கள்ல அவங்க ஏன் அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவர் உணர்ந்திருப்பாரு. நம்ம சாமி நம்மகிட்ட துடியா பேசுற நாள் இந்த நாள் தான். அந்த நாள்ல நம்ம 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 நாவால வர்ற வாக்கு உண்மையா இருக்கும், சத்தியமா இருக்கும், பலிக்கும். நம்ம சாமிய நம்பி வர்ற மக்கள காத்து குடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லுவாங்க. சரி, அது இருக்கட்டுமே. களரி விழா நடக்குது. விரதம் பிடிக்கிறோம். 18 நாளா, 21 நாளா, அல்லது 41 நாளா, அந்த விரதம் பிடிக்கிற நாட்கள்ல, அந்த நாட்கள் எல்லா நாட்களுமே நம்ம கையில காப்பு கட்டி நாம விரதம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல எல்லா நாட்கள்லயுமே நம்ம சாமிய நாம உணர முடியும். ஏன் அப்படின்னா, ஏன் குலசாமி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி விரதம் பிடிச்சு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குலதெய்வத்த நம்மள நெருங்கச் செய்றது. குலதெய்வம் நம்ம மேல வந்து வாசம் பண்றது. இருப்பிடமா நம்ம உடல்ல சம்மணங்கால் போட்டு உட்காரணும். நம்மள அந்த தெய்வம் முகம் பார்க்கணும். நம்மகிட்ட அந்த சாமி பேசி நாம அருள்வாக்கு சொல்லணுங்கிறதுனால தான்,
கையில காப்பு கட்டி அந்த இடத்துல அந்த சாமியாடிகள் இருப்பாங்க. சரி, இதே மாதிரி ஒரு சாமியாடி இருக்காரு. அவர் மேல சாமி வருது. தொட்டுட்டு விட்டுருச்சு. அப்ப என்ன பண்றாரு? இடையில நெறைய பிரச்சனைகள், தொந்தரவுகள் வருது. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. என்னப்பா போன வட்டம் நமக்கு சாமி வந்துச்சு. நம்மள அறியாம நம்ம சாமி ஆடுனோம். ஆனா, இந்த இவ்வளவு காலமா அத பத்தி எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலையே அப்படின்னு அவர் நினைக்கும்போது, அப்போ ஒரு மனசுல உள் மனசு சொல்லுது, நாம சரியா இருக்கமா? நாம சுத்தபத்தமா இருக்கமா? நம்ம தெய்வத்துக்கு நாம நேர்மையமா இருக்கு. இல்லையப்பா! அதனால தான் நம்ம சாமி நம்மகிட்ட நம்ம உணர முடியல. சரி, சாமி கும்பிடு வருது. அப்ப விரதத்த பிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம தெய்வத்த போய் பரிபூரணமா நெனைப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து விரதம் பிடிக்கிறாரு. அந்த சாமி பரிபூரணமா அவர் மேல வருது. சரிங்க. இதெல்லாம் இருக்கட்டும். சாமி உடல்ல பேசுறது, கனவுல பேசுறது சரி. சாமியே வரலங்க. அப்படி இருந்தோம். நல்லா நேர்மையா, சுத்தபத்தமா நாங்க இருந்தோம். விரதம் பிடிச்சோம். அப்படி இருந்தும் சாமியே வரல. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வம் ஒரு கோவக்குறியில நின்றுச்சு அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு சத்தியத்துக்கு எதிரான ஒரு செயல் அந்த இடத்துல நடந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி கோவக்குறியில் நின்றுருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி வராது. வர கொஞ்சம் தாமதப்படுத்தும். அந்த சாமியை நாம வர வைக்க முடியும். கடுமையான விரதம் கொண்டு அந்த தெய்வத்திட்ட செஞ்ச தப்ப மன்னிச்சுக்க அப்படின்னு எல்லாரும் அந்த தெய்வத்தை பரிபூரணமா மன்னிப்பு கேட்டு நின்னோம்னா, அந்த சாமியும் நம்மளால வர வைக்க முடியும். ஆனா, கோவக்குறியா இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகும். ஏன் அந்த கோவக்குறிய நாம எப்படி சரி பண்றது? அப்படி நாம சரி பண்ணா தான் நம்ம மேல வர்ற சாமிய நாம நம்மளால உணர முடியும். சரி, இது இருக்கட்டுங்க. சாமி வருது. சாமி வந்துருச்சு அப்படின்னா பேச மாட்டுது. தொட்டுட்டு போயிருது. அந்த தெய்வத்த முழுமையா உணர முடியல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம். சாமி ஏற்கனவே நான் சொன்ன மாரி சாமி சுண்டு விரலத்தாங்க தொடும். நம்ம சாமி வந்துருச்சு அப்படின்னா எல்லாரையும் போல நாமளும் அருள்வாக்கு சொல்ல முடியும். நாமளும் எல்லாரும் போல சாமி ஆட முடியும் அப்படின்னு மற்றவர்களை பார்த்து நாம் அதை மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சொரூபம், ஒவ்வொரு அம்சம். சாமி ஆடுற சாமி இருக்கு, பேசுற சாமி இருக்கு, பாடுற சாமி இருக்கு, அருள்வாக்கு சொல்ற சாமி இருக்கு. அந்த சாமியோட நிலையை பொறுத்து தான் அந்த சாமியோட தன்மை அந்த சாமியாடிக்கு வெளிப்படும். இல்லைங்க, ஏன் என் மேலே வந்த சாமியை அந்த காலத்தில் அருள்வாக்கு சொன்னாங்க, இப்போ அதே சாமி என்கிட்ட வருது, வாய் திறந்து அந்த சாமி தான் வந்திருக்குன்னு நானும் சொன்னேன். ஆனால் அன்றைய காலங்களில் எங்களுடைய முன்னோர்கள் அந்த சாமியாடி பெருமக்கள் சொன்னது போல் இப்போ அந்த சாமி என் மேலே வருது, நான் என்னால் சொல்ல முடியலையேங்க, என்ன காரணமாக இருக்குன்னு கேட்கலாம். அப்போ அந்த இடத்துல ஏன் அந்த சாமி பேச மறுக்குது? அப்போ அந்த தெய்வத்துக்கு எல்லாம் நிறக்க கிடைச்சிருக்கா? அந்த தெய்வத்துக்கு இல்லை நம்ம மேலே வர்ற சாமிக்கு ஒரு சில மறுப்பு இருக்கா? இல்லை உண்மையாக தான் நம்ம சாமி நம்ம மேலே வருதா? இல்லை நம்மளா ஒரு சில போலியா, ஒரு சில பிரம்மையா ஒரு சில விஷயங்களை நினைக்கிறோமா அப்படின்னு அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உண்மையா, நம்மளுடைய அந்த சத்தியமான அந்த அந்த வைக்கிற அந்த கேள்வி சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி ஏன் முழுமையா வரல, ஆதியில வந்த தெய்வம் முழுமையா ஏன் பேசல அப்படிங்கிறத நம்மகிட்ட காட்டி கொடுக்கும். நம்மளை அதை சரி பண்ண நம்மளை ஆயத்தப்படுத்தும். தெய்வம் எப்பயுமே ரொம்ப துடியா தாங்க இருக்கும். குலமக்க மேல வரணும், குலமக்க மேல பேசணும், நாம இருக்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளை எல்லையில வர்ற மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை செழுமையா சௌபாக்கியமா ஆரோக்கியமா மாத்தி கொடுக்கணும்னு நாம வணங்குற குலசாமி எப்பயும் தயாராக தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஆயத்தமா, அதுக்கு சரியா நாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஆதியில பேசின அதே தெய்வம் அதை விட 3 மடங்கு நம்மளால பேச வைக்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாமியோட அந்த அருமை பெருமைகளை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஏனோ தானோன்னு நினைக்காம, சாமி வருது வரல அப்படிங்கிறத நினைக்காம, பேராசைகளை நினைக்காம, என் மேல சாமியே வரலாட்டினாலும் அந்த சாமிக்கு நான் எந்த அளவு உண்மையா இருக்கேன், எந்த அளவு சத்தியமான நீதியான வழியில நான் நடக்கிறேன், எந்த அளவு என்னால முடிஞ்சதை தெய்வத்துக்கு நான் செய்யறேன், திருப்பணியை செய்யறேன், தான தர்மங்களை செய்யறேன், எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தாம நான் இருக்கேங்கிறத பொறுத்து நாம சரியா இருந்தோம் அப்படின்னா முன்னோர்கள்ட்ட பேசின சாமி 3 மடங்கு நம்ம மேலையும் பேச வைக்க முடியுங்க. தீய வழியில சிந்திக்காம, பழிவாப செயல்களில் இறங்காம, சத்தியமான வழியில சாமியை வணங்கி வந்தோம் அப்படின்னா பூமியில புதஞ்ச தெய்வம் கூட மேல எழும்பி வந்து நம்ம கிட்ட ஊக்கமா பேசும்.
வெளிய எல்லையை விட்டு வெளியே போன தெய்வம் கூட சந்துல பொந்துல எங்க இருந்தாலும் அந்த எல்லை தேடி அந்த வாகனத்தை தேடி ஓடி வரும். அதே சமயம் பேசாத மக்களையும் வராத மக்களையும் வர வைக்கும், பேச வைக்கும். ஒற்றுமையே இல்லாத எல்லையை கூட ஒற்றுமையாக்கும். இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும், எல்லைகளுக்கு விருத்தியை கொடுக்கும். அதே சமயம் குலதெய்வ அந்த சக்திகளுக்கு அந்த மேன்மையை கொடுக்கும், குல மக்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால சாமியாடி வரும் மக்கள் எந்த நாட்கள்ல அந்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்காங்களோ அந்த நாட்கள் எல்லா நாட்களிலுமே அவர்கள் மேல் வரும் தெய்வம் ஊக்கமாக 100% பேசும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி வரும் மக்களுக்கும் அறிவோம் அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.